ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது நாம் தீங்கை அனுபவிக்க வேண்டும் என்று மேலே உள்ள வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். Dear children of God, we need to please God. That is the call in our life. When you please God, you might face many difficulties in your life, but you need to endure in all the difficulties of your life because you need to please God. நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அநேக தீங்கை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கவலைப்படாதிருங்கள். ஆனால் நாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். We need to make sure that we will not be entangled in the worldly business so that we can please our Lord Jesus Christ, who has called us to be a soldier for him. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு சேவகனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை சேவகம் எழுதி கொண்டிருக்கிறார். We are in agreement with our Lord Jesus that we will serve him. We will live for him. So, we need to please him because we are in agreement with our Lord Jesus Christ. When you want to please God, there might be chances for you to be entangled in the business of the worldly affairs. But we need to avoid and we need not to please the people of this world, but we need to please our Lord Jesus Christ. நாம் சேவகம் எழுதி கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். It is better to please God than to please men. When you please God, God will bless you with every blessings of your life. உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது, அவருக்கு ஏற்றவர்களாய் வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு காணப்படுகிறார்கள். ஏன்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்கிறவர் கூட அநேகர் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொண்டு அவர்களை அந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. There are people, those who confess that they are called to be ministers of the gospel, still they are entangled in the worldly affairs and they are not able to come out of it. But our Lord Jesus exhorts us today that we need to please God so that we will not be entangled in any kinds of worldly affairs. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை பிரியப்படுத்தும் பொழுது உலக பிரகாரமான அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அதுதான் உண்மை. உலகம் நம்மை நெருங்க முடியாது. உலகத்தின் மக்கள் உங்களை பற்றி பல விதங்களை சொன்னாலும் அது உங்களை ஒரு நாளும் எந்த விதத்திலும் பாதிக்காது. Nothing will affect you when you please God. People may say many things about you. It's okay. But what God says about you is final. உங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவான தீர்மானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உம்முடைய சேவர்களாக நீர் தெரிந்து கொண்டீர். நாங்கள் உம்மோடு கூட சேவகம் எழுதி கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எனவே நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களிலும்
பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலும் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.